எங்க பிள்ளை போற? பார்த்தும் சப்ஸ்கிரைப் பண்ணாம போற? வீட்டுக்கு போலான்னு பார்த்தா இவ்வளவு நடையில இருந்து ஒரே கதை பேசிட்டு இருக்கணும். இப்ப போனா நம்மளை வச்சு ஏதாவது காரியம் பண்ணிடுவணுமே. பாவதி, உனக்கு வீட்டுல ஃபுல்லா லைட் எல்லாம் போட்டிருக்க. என்ன இப்போ புதுசாட்டு கரண்ட் பில் கூடிறேன் இல்லையா? எலிசபெத் அக்கா, அது அப்படி ஒன்றும் வராது. அங்க எங்க பெருவாள் வந்துடும். இந்த ஆட்டு எழுத வரட்டு. நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். எழுத வரட்டு. அதான் வாடி பார்ப்போம். இப்போ வருவோம் தானே நீ? இன்னும் இந்த வாரத்தில் வர எழுதகு. நேற்று அந்த மூணாவது வீட்டில் இன்னும் எங்கள் ஒரே சத்தமாக இருந்துச்சு. ஒரே அவனை குடிச்சிட்டு வந்து டான்ஸ் ஆனானா? ஒரே சத்தம், தூங்க முடியல. இங்கே பயங்கர சூடு. இந்த இதில் வந்து அவன் கியாமியான்னு கத்தியான். இந்த பக்கம் போவான்டா. இவ்வளோ காலையில் நல்லா பேசணும், ராத்திரியான சண்டை போடணும்ல. அப்புறம் நான் எனக்கு அவளை தான் செல்லுனா கியாமியான்னு நடக்கும். வேண்டாம், பையன் இங்கோட்ட நடப்போம். ஓய், கரண்டுக்கு எழுதுக்கா போடுறு. பார்த்து எழுதும். நான் அந்த பக்கம் கிடக்குது, நாய் கடிச்சு போடும். என்ன ஓய், எழுதியாச்சா? எவ்வளோ வந்துச்சு? அக்கா, உங்க வீட்டு கம்மி தான், 700 ரூபா தான் வந்துருக்கு. அப்ப எனக்கு வீட்டுக்கு? அக்கா, உங்க வீட்டுக்கு கம்மியா தான் வந்துருக்கு. 1200 தான் வந்துருக்கு. என்னது 1200? என்னது நீ எழுதிருக்க? ஐயோ, தொடங்கிட்டாலோ போல இருக்குது. நான் என்ன போய் இடல எங்க விளக்கு? ஓய், ராத்திரி ஃபுல்லா லைட்டா போட்டு அவ இருப்பா. அவளுக்கு 700 ரூபா. கரண்ட் அணைச்சு இது பண்ணி எனக்கு 1000 ரூபாயா? என்னத்துல எழுதியா? பார்த்து தானே எழுதுன நீ. உங்க வீட்டுக்கு வந்ததான் எழுதிருக்கு. என்கிட்ட ஒன்றும் கேட்க பாது. நான் வாரது எழுதிதான் எனக்கா வேலை. அதனால அதிகம் பேச விடக்கூடாது. அக்கா, நீங்க யூஸ் பண்ணிருப்பியா? அதனால தான் வருது. எனக்கு யூஸ் பண்ணாலும் கம்மியா தான் வருது. நீங்க ராத்திரி ஃபுல்லா ஏசி ஃப்ரிட்ஜ் எல்லாம் ஓட்டுதே இல்ல. வாடியா மடிக்குழுந்து. உனக்கு வீட்டுல ஃபுல்லா போட்டுட்டு நீ எனக்கு அப்பவே டவுட். எனக்கு வீட்டுல உள்ள லைனை தான் நீ எடுத்து யூஸ் பண்ணுறியான்னு. அன்னைக்கு ஒரு மாப்பிள்ளை எனக்கு வீட்டு மேல யாரம்பளே எனக்கு சந்தேகம் வந்துச்சுடி. நீ கூப்பிட்டு இருப்ப, அதனாலதான் எனக்கு மாப்பிள்ளை ராத்திரி வந்துருப்பாய். உன மாப்பிள்ளை என்ன செஞ்சுட்டு இருக்கேன்? ஒரு கரண்ட் பில்லுக்கு அவனு மாப்பிள்ளை இவ்வளவு மாப்பிள்ளைன்னு கூப்பிட்டு இருக்கிறமே. நான் இடையில இருந்து என்ன செய்யுது? நான் கிளம்பட்டு. பார்வதி, நீ உள்ள போ. பார்வதி, எல்லாரும் பாக்கு நைல ரோட்ல போயிட்டு இருக்கிறாங்க. ஆட்டோக்காரன் கூட பாய்க்கேன். நீ உள்ள போ. உனக்கே அதுல ஃபுல்லா டிவி அது இதுன்னு. அவளு வீட்டு கரண்டுக்கு நீங்க இந்த மோட்டருக்கு சப்ளை குடிக்க பின்ன எப்படி கூடுது? நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன். அக்கா, உனக்கு வீட்டுல எழுதுனதுக்கு எனக்கு மாப்பிள்ளை பட்டம் கட்டாத. நீ ராத்திரி ஃபுல்லா லைட்டா போட்டிருப்ப, அதனால வந்திருக்க. ஓய், பார்த்து நிக்க இடையில நீ செல்ல வேண்டியதானே? இங்க இருந்து லைன் கரண்ட் எழுத வந்த இல்ல. அப்ப நான் அவளை வீட்டுல எனக்கு விட்டு சொல்லி விடு. நீ அரசாங்க ஊழியம் தானே? உங்க ஊரோட எழுத வந்தா மட்டும் தான் இவ்வளவு பிரச்சனை. நான் வெளியே ஊரு போனா எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல. உங்க ஊரு வந்தாதான் நீங்க இடந்து அக்கா தங்கச்சி யாரு குடும்பத்தோட மாமியார் எல்லாரும் சண்டை பிடிச்சி ஆளுவா. ஏண்டி, உங்க வீட்டு வர கரண்டுக்கு நான் எழுத வந்திருக்கேன். மீட்டர் இவ்வளவு ஓடுது. மீட்டர்ல ஓடனா இல்லைன்னா மீட்டர் அடிச்சு நோக்குங்க. கம்பு எடுத்துட்டு வரல, அந்த மீட்டர் டப்பா அடிச்சு நோக்கல. என்னத்தை எழுதியாய்? நான் ஒன்னும் யூஸ் பண்ணாம எனக்கு 1000 ரூபா. அந்த அவளுக்கு அவ எல்லாம் யூஸ் பண்ணியா? டெய்லி 2 வாட்டி தண்ணி போடியா? மோட்டர் கீட்டர் மயிரன் எல்லாம் போடியா? அவளுக்கு 550 ரூபா 700 ரூபா. என்னது ஆளு பத்திர எழுதிய? அவ சிரிப்பானா?